முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு டவுட் இருக்கா? நான் உங்கள் பிளேஸில் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு இப்போ சொல்கிறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணினா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ண முடியும். ரீசெண்டாக ஒரு தங்கச்சி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் 12th முடிச்சிருக்கேன், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது கோச்சிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது உங்களோட கேள்வி மட்டும் இல்லை, இது நிறைய பேரோட கேள்வி. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸ்கூல் முடிஞ்சு கோச்சிங் இல்லை, ஐடியா இல்லை, ஆனால் உங்கள் ஜேர்னி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. 12th முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு யோசித்ததே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது ரொம்பவே யோசிக்கத்தக்கது. ஸோ இப்போல்லாம் நிறைய பேர் ரொம்ப லேட்டாக ஐடி ஜாப்குள்ளே போயிட்டு, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஏதோ ஒன்று முடிச்சுட்டு ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு பிடிக்காம அதுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணி வரவங்களும் இருக்கிறாங்க. பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்க் எக்ஸாம் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியும், அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ப்ரெஷராக இருக்காது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய பேர் அவங்களோட ஃபீல்டை சூஸ் பண்ணிவிட்டு அது வேண்டான்னு சொல்லிட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ 12th முடிச்சுட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ உண்மையாகவே இது ரொம்ப பாராட்டத்தக்கது. ஸோ அந்த வீடியோக்கான முழுமையான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி வித் அனு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி ஒரு பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக படித்து இந்த 2026 அண்ட் 2027 வரக்கூடிய எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபுல் அஸ்பரண்ட்டாக எப்படி மோட்டிவேட் பண்ணி அவங்கள படிக்க வச்சு பாஸ் பண்ணுன்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். வேணும்னா நம்மளோட வெல்கம் பேஜ் ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட நோக்கம் என்னென்னு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திங் நீங்கள் புரிஞ்சுக்கணும், டிகிரி இல்லைன்னா முடியாது, கோச்சிங் இல்லைன்னா முடியாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப மித்து. கோச்சிங் சென்டர் போய் நிறைய பேர் ஏமாந்து நிற்கிறது தான் உண்மையான ஒரு இது. ஸோ நம்ம நினச்சா நம்மளால் படிக்க முடியும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதுக்கு மெனக்கிட்டு கோச்சிங் சென்டர் போய் அதுக்கு எக்கச்சக்க பணத்தை கட்டி அப்படி படிக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரில. நம்ம நினச்சா கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு கைடன்ஸ் தேவை, அது எங்கே இருந்தெல்லாமோ கிடைக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலே நம்ம பாஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே. ஸோ அதுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். தொடர்ந்து ஒரு விஷயத்துக்கு போராடும்போது அதில் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது எக்கச்சக்க விஷயத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். டிஎன்பிஎஸ்சியில் ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை கிளியர் பண்ண முடியும், அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் வரும். ஸோ அது 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ண வேண்டியது தமிழ் தான். ஸோ தமிழில் 100 out of 100 போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 6th to 10th இருக்கக்கூடிய தமிழ் புக் கலெக்ட் பண்ணி அதை ஃபுல்லாக படிக்கணும். நெக்ஸ்ட்டு 11th 12th படிக்கணும். இது போக 2010 பழைய தமிழ் புக், அதாவது பழைய வெர்ஷன் ஆஃப் தமிழ் புக்ஸ் எல்லாமே இருக்கும், அதையும் படிக்கணும். 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் படிக்கணும். அதுலேயும் 11th 12th ஸ்கிப் பண்ணிங்க. அது போக என்சிஆர்டி புக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் சொல்லிட்டு 11th 12th புக் இருக்குது. இது எல்லாமே படிக்கணும். ஸோ யாருக்குன்னே இந்த மாதிரி புக்கு கலெக்ட் பண்ணி படிச்சுட்ருக்கவங்க புக்ஸே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏதாச்சும் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் நமக்கு தமிழுக்குன்னு ஒரு புக்கு புதுசாக கொடுப்பாங்க. அந்த புக்கை ஃபாலோ பண்ணாலே நம்ம மொத்தமாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் புத்தா புக் அதை தான் நான் ரெஃபர் பண்ணுவேன், புத்தா தமிழ் புக்கு. ஸோ அது ரேட் பார்த்திங்கன்னா 600 rupees வரும். அதை டாப் டு பாட்டம் சிலபஸ் படி என்ன இருக்குது அப்படின்றத நமக்கு ஃபஸ்ட்டு புரியும். அதுக்கப்புறம் அதை பற்றின ப்ராக்டிசஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதுலேருந்து என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி படிக்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும்.
ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது வந்து புத்தாஸ் புக் தான், அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். புதுசாக படிக்கிறவங்க வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிற டிஎன்பிஎஸ்சி படிக்க அப்படின்னாங்க புத்தாஸ் புக்கை ரெஃபர் பண்ணி படித்தா ரொம்ப நல்லது. இல்லை நான் வந்து சுரேஷ் தமிழ்லேருந்து விடக்கூடிய சுரேஷ் அகாடமிலேருந்து விடக்கூடிய அந்த புக் படிக்கிறேன்னா அப்படின்னாலும் ஓகே. உங்களுக்கு என்ன புக்கு பிடிச்சிருக்கோ, அதாவது சிலபஸ் வைஸாக வரக்கூடிய புக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம். நான் வந்து புத்தா புக் படிக்கிறேன். ஸ்டெப் 2 என்னென்னா இலக்கணம், திருக்குறள், அதுக்கப்புறம் இலக்கியம். இந்த 3மே இருக்குது. இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் தான். இதில் திருக்குறள், இலக்கணம், அதுக்கப்புறம் வந்து போயம் ஆத்தர்ஸ், அதாவது ஒரு பாட்டு கொடுத்து ஆத்தர்ஸ் கேட்குறது, இந்த ஆத்தர்ஸை பற்றி நம்ம படிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது எல்லாமே தனித்தரமாக நம்ம படிக்கணும். இதில் இருந்து தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஸ்டெப் 3 என்னென்னா டெய்லி ப்ராக்டிஸ். டெய்லி புக் எடுக்கிறோம், தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதை வந்து நம்ம ப்ராக்டிஸும் பண்ணி பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. இதே நீங்கள் புத்தா புக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதிலே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும், முன்னாடி அதை நம்ம வந்து அதை என்ன ப்ரொசீஜர்னு பார்க்க போகிறோம், பின்னாடி அதை ப்ராக்டிஸ் பண்ண பார்க்க போகிறோம். ஸோ வந்து எனக்கு வந்து புத்தா புக் ஈஸியாக இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அது வாங்கி படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். டெய்லி 20 கொஸ்டின்ஸ் ஆச்சு போட்டு பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள், என்ன மிஸ்டேக் வருதுன்னு பாருங்கள். ஸோ அதோட இப்போ ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் நமக்கு தரணும்னா அந்த கொஸ்டினை பற்றி சர்ச் பண்ணி என்ன இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஸோ கரெக்டாக போடுற கொஸ்டின்ஸை விட எந்த கொஸ்டின் நம்ம தப்பாக போடுறோமோ அதை வந்து நம்ம நல்லா சர்ச் பண்ணி பார்க்கும்போது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா புரியும். எக்ஸாம் வரைக்கும் நமக்கு அது ஞாபகமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம 20 கொஸ்டின்ஸ் ஆச்சு தினமும் சால்வ் பண்ணும்போது அதில் 5 தப்பு வந்தாலும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எங்கே இருந்தாச்சு எடுத்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நல்ல மைண்டில் தரவு பண்ணி நிற்கும். ஸோ இந்த 15 கொஸ்டின்ஸ் ஞாபகமாக இருக்கிறத விட இந்த தப்பாக எழுதியிருக்கோங்க அந்த 5 கொஸ்டின்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கணும்னா அதை வந்து நம்ம கோத்ரூ பண்ணி என்னென்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கொஷின்ஸை பற்றின டீட்டெயில் எழுதும்போது நமக்கு கண்டிப்பாக மறக்காது. நமக்கு கரெக்டாக இருக்க கொஷின்ஸை விட தப்பாக இருக்க கொஷின்ஸ் இங்கே என்ன இருக்கோ அதுதான் நம்ம அங்கே போய் கரெக்டாக எழுதுவோம். ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து OMR ஷீட்லேயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வச்சு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேட் பண்ணி எக்ஸாம் எழுதுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணாலே உங்களால் கண்டிப்பாக தமிழில் 100 out of 100 எடுக்க முடியும். இதுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன். 12th முடித்தவங்க ஃபாலோ பண்ண ஈஸியான ஒரு பிளான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்றதுனால நீங்கள் ஒரு சிலபஸை எடுத்து பாருங்கள். குரூப் 4 குரூப் 2 எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை கைப்பட எழுதிட்டு நீங்கள் வந்து ஒரு புத்தா புக் வாங்கிக்கிறது நல்லது. அந்த புத்தாஸ் புக்கை எடுத்து தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே புரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் 12th முடிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் கண்டினியூ பண்ணி முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் கண்டினியூ பண்ணும்போது உங்கள் மைண்டில் நல்ல தரமாக இருக்கும். ஸோ உங்கள் மைண்ட் வந்து டக்குன்னு அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கணும் என்ன விஷயம் படிக்கிறோம் அப்படின்றத. எங்களை விட ஸோ நாங்கள் படித்து நான் 2017 12th முடித்தேன். இப்போ 2026 கிட்டத்தட்ட 10 years 9 years கிட்ட ஆகுது. 9 years ஆகிட்டு. ஸோ என்னை விட உங்களுக்கு சீக்கிரமே பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். டெய்லி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து தமிழ் எடுக்கணும். தமிழ் ஒரு 2 hours. அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் வந்து மேக்ஸ் எடுக்கணும்னா மேக்ஸ் எடுங்க, இல்லாட்டி ஜிஎஸ். மேக்ஸ் வந்து ஒரு 1 hour, ஜிஎஸ் வந்து ஒரு 2 hours. ஈவினிங் வந்து ஒரு 1 hour வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1 hour வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும். இப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும், இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். வீக்லி ஒரு மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக போடுங்க. அதாவது நம்ம சிலபஸ் வந்து தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எதுவுமே படிக்கலனாலும் பரவாயில்ல, தினமும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து அதை சும்மா பார்த்து எத்தனை ஒரு 200 கொஸ்டின்ஸுக்கு ஒரு 50 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டாலுமே நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். 200ல் நம்ம படிக்காமே 50 கொஷின்ஸ் எடுத்துருக்கோம்னா அப்போ நம்ம படித்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னுமே மோட்டிவேட் ஆகி நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க.
ஸோ அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும்போது நமக்கு இப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். மோட்டிவேஷனாகவும் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் 1 இயர்க்கு அப்புறம் உங்களோட லைஃப் டோட்டலி சேஞ்ச் ஆகும். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 30 டேஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 31வது நாள் ஒரு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நினச்சா உங்களுக்கே ப்ரௌடாக இருக்கும். அந்தளவுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி. ஸோ இப்போ கஷ்டப்படுறது ஒன்றுமே தெரியாது. பின்னாடி நம்ம லைஃப் நமக்கு சேஞ்ச் ஆகும்போது தான் நமக்கே ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப. 12th முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் ஸ்டார்ட்டுன்னு போடுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ என்னால் அது எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அடுத்தடுத்து ஜிஎஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த யூனிட் 3 எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். ஸோ தொடர்ந்து நம்மளோட இணைப்பில் இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Small start today is equal to small start today is equal to big success tomorrow. இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஃபார் வாட்சிங் மை சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.